ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் பேக்டோர் உடஞ்சி கஸ்டமர் கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ராப்பராக எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அப்போ நீ என்ன அடிச்சு பேமஸாலாம் பார்க்குற? ஃபஸ்ட்டு லேசர் மிஷின் ஆன் பண்ணி டிவைஸ் பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக வைக்கலைன்னா லேசர் எல்லா இடத்துலையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். மாடலை செலக்ட் பண்ணி டிவைஸ் பொசிஷனை கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அப்புறம் லேசரை போட்டுவிட்டோம்னா அது பாட்டுக்கு அந்த வேலையை செய்யும். நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இப்படி தான் ப்ராப்பராக ஐஃபோன் பேக்டோரோட கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணி அப்புறம் அது கிளாஸ் ப்ரோக்கனரை வச்சு உடச்சி அந்த மாதிரி எடுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மதர் போர்டு அடி வாங்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹீட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கேமரா, NFC ஸ்ட்ரிப் இதெல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கடைக்காரங்க இந்த மாதிரி லேசர் மிஷின் வச்சுருந்தா இந்த ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி கடையில் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ½ அன் ஹவரில் உங்களுக்கு லேசரில் கிளாஸை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லேசர் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த க்ளூ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த டூலை வச்சு ஜஸ்ட்டு இப்படி எடுத்தாலே கிளாஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பூ மாதிரி வந்துடும். அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் புது கிளாஸ் போட வேண்டியது தான். நம்ம பார்த்திங்கன்னா ஐஃபோன் எல்லா மாடலுமே எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். சிப் லெவல்னாலும் சரி, லேயர் ஒர்க்னாலும் சரி, ஃப்ரண்ட் கிளாஸ் ஒர்க்னாலும் சரி, அப்புறம் கேமரா எதுனாலும் எங்ககிட்ட நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கிளாஸ் ப்ரோக்கன் ஆகிருச்சு, டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கிளாஸ் மட்டுமே நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பக்கா ஒரிஜினாலிட்டி அப்படி வந்துடும். நீங்கள் டிஸ்பிளே மாற்றணுன்னு அவசியம் கிடையாது. வெளியூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொரியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஃபெசிலிட்டி உண்டு. நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ஜிபே பண்ணிங்கன்னா போதும், திரும்ப உங்களுக்கு சேஃபாக கொரியர் பண்ணி விட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிய போகுது. ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் நீங்களே பாருங்கள். எங்கள் ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ்கட் ரோட் 4th ஸ்ட்ரீட். அதாவது பார்த்திங்கன்னா கிராஸ்கட் ரோடில் அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட் ரோடு. அதுக்குள்ளார அப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடே எங்கள் கடை இருக்குது. 100 அடி ரோடு வழியாக பார்த்திங்கனாக்கா ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க்கு அந்த கட்டில் அப்படி நேராக வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு எங்கள் கடை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அம்சமாக இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா.